தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 10:37 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு சஷ்டி விரதம். பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகன் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். ஆறுமுகப்பெருமானை வழிபட்டால் ஆனந்த வாழ்வு அமையும். குகனை வழிபட்டால் உங்கள் குறைகள் எல்லாம் தீரும். கந்தப்பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். அந்த அடிப்படையிலே முருகப்பெருமானுக்கு என்று ஒரு அழகான பாடல் உண்டு. வேலை பிடித்த வேலவனை விரும்பி நாமும் வழிபட்டால் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும். வளர்ச்சி பாதையும் புலனாகும். சூழும் பகையோ விலகிவிடும். சுற்றம் போற்றும் வாழ்வமையும். நாளும் முருகனை வழிபட்டால் நம்பிக்கை அனைத்தும் நடந்தேறும். வள்ளி மணாளனை வழிபடுவோர் வரலாற்றினிலே இடம் பிடிப்பார். சொல்லும் சொற்கள் அத்தனையும் வெல்லும் சொல்லாய் மாறிவிடும். கள்ளம் கபடம் இல்லாதோர் கை கொடுத்தேதான் உதவிடுவார். எல்லா நாட்களும் இனிதாகும். எடுத்த காரியம் வெற்றி பெறும். ஒரு அழகான பாடல் உண்டு. முருகனை கும்பிட்டா என்ன நடக்குமா? வள்ளி மணாளனை வழிபடுவோர் வரலாற்றினிலே இடம் பிடிப்பாராம். சொல்லும் சொற்கள் அத்தனையும் வெல்லும் சொல்லாய் மாறிவிடுமா. ஆகையினாலே முருகனுடைய நாமத்தை உச்சரித்தாலே பலன். அதற்கு உகந்த நாள் இந்த சஷ்டி. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். அகப்பை என்றால் கருப்பை என்று பொருள். கருப்பையிலே குழந்தை உதிக்காமல் இருப்பவர்கள், அதாவது புத்திர பேருக்காக இயங்குபவர்கள் சஷ்டியிலே விரதமிருந்து சண்முகநாதனை வழிபட்டால் அந்த ஆறுமுகப் பெருமான் அருளாலே அவருடைய வாழ்க்கையிலே நல்ல மறுமலர்ச்சி உண்டாகும், வாரிசுகள் பிறக்கும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இறை வழிபாட்டால் இனிமை காண வேண்டிய நாள். எடுத்த காரியங்களிலெல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ராசியில் இருக்கின்றார். சுகாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ராஜநாதன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வியாழன் கூட இருக்கின்றார். எனவே அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதை வைத்து நடத்துவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைய உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு செய்யும் நாள். இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலர் வீடு வாங்கும் யோகம் கூட உண்டு. சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி உண்டு. ராஜநாதன் 2இல் இருப்பதால் பொருளாதாரம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. எனவே வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த ஏமாற்றங்கள் அகலும். திருப்திகரமான வருமானத்தோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே விரையாதிபதி புதன். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக பலர் இருப்பார்கள். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாளில் கவனம் அதிகம் தேவை. சிம்மராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் சனியின் பார்வை இருப்பதனாலே சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சேமிப்புகள் கரையும். செல்வாக்கு உங்களுக்கு இருந்தாலும் சில காரியங்களை உங்களால் முடிக்க முடியாமல் போகலாம். இடமாற்றங்களையும் ஊர் மாற்றங்களையும் விரும்புவீர்கள். அது நடக்குமா என்பது சந்தேகம்தான். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் கூட பகையாகலாம். சோதனைகள் அதிகமாக இன்றைக்கு வரப்போகின்றது. நீங்கள் எதை திட்டமிட்டாலும் திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும். எனவே நீங்கள் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களையோ ஆன்மீக பெரியவர்களையோ ஆலோசனை கேட்டு செய்தால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, இயக்கங்கள் தீர இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் நீங்கள் யோசனை செய்து செய்ய வேண்டும். ஆலோசனை இல்லாமல் காரியங்களில் இறங்க வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுகின்ற நாள். ராசிநாதன் சுக்கிரன் 12இல் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே வரவை காட்டிலும் செலவு கூடும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்தித்து கடைசியில் எதுவும் செய்யாமல் விட்டு விடுவீர்கள். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எனவே நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படாமல் இன்று சஷ்டி என்பதாலே முருகப்பெருமானை கும்பிடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கந்தன் பெருமான் வழிபாடு உங்களுக்கு கவலைகளை போக்கும். காரிய வெற்றிக்கு கை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். செயல்பாடுகளிலும் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகின்றது. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெற செவ்வாய் வளம் உங்களுக்கு தேவை. அது 7ஆம் இடத்திலே இருக்கிறது. களத்திரஸ்தானத்தில் குருவோடு கூடியிருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பொது வாழ்வில் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள், நல்ல தலைமை பொறுப்புகள் கூட வரலாம். தனுசு ராசி நேயர்களே, 6இல் குரு செவ்வாயோடு இருக்கின்றார்.
செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அதிக முயற்சி செய்ய வேண்டும். பம்பரமாக சுழன்று பணிபுரிய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் ஒரு சிலர் நடைபெறாமல் போகலாம். தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். என்ன இருந்தாலும் பகை உணர்ச்சியோடு பக்கத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாராட்டு மழையில் நினையப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கலாம். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். இலாகா மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி வக்கரம் பெறுகிறார். வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். புத்தி சாதுரியத்தால் வேண்டுமானால் பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்றாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். சூரிய பார்வையும் உங்களுக்கு இருப்பதால் அடிக்கடி கோபம் அதிகரிக்கும். கோபத்தின் காரணமாக பல நல்ல சம்பவங்கள் நடைபெறாமல் போகலாம், நழுவி செல்லலாம். பொதுவாக திருமண காரியங்களில் கூட வரன்கள் வந்தது வாயில் வரை வந்துவிட்டு கை நழுவி சென்றுவிடும். எனவே எதையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு இன்று கிடைப்பது அரிது. மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மங்கள செய்தி ஒன்று வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். எண்ணியதெல்லாம் எளிதில் நிறைவேறும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ள மகிழப் போகிறீர்கள். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலைக்காக முயற்சி செய்து இதுவரை வேலை கிடைக்கவில்லையே, கல்யாண முயற்சி இது கல்யாணம் நடைபெறவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்களில் வெற்றி பெற இந்த திறமை மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். திருப்தியாக தொழில் வளம் இருக்கும். தொழில் வெற்றி நடைபோடும் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் குரு இருக்கின்றார். 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானம். ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. மேலும் சஷ்டி விரதம் என்பதனாலே இன்றைக்கு முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது. கவசம் பாடி வழிபட்டால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.